வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட முதல் படம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே. பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, விமல் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் வந்து நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சீனியர்ஸ் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு யாரு கூடயும் ரோல் இருந்தில்ல. எனக்கு ஜனா கூட மட்டும்தான். ஓகே ஓகே, ஸோ ஜனாவோட உங்களோட ஜனாவோட பேர் தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஜனா பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஸ்க்ரீனில் வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்? ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போதே எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. ஸோ உங்களுக்கு தமிழ் டீச்சர்? ஓகே. ஸோ நான் வந்து மலையாளி. நான் மலையாளம் படிச்சிருக்கேன். மலையாளம் படிச்சிருக்கேன். ஓ, நீங்கள் மலையாளம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஆமாம். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இங்கே வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கு. சரி, இப்போ இங்கே ஒரு படம் முழுக்க டயலாக்ஸாக இருக்கும்ல, எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காமெடி நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? கலாட்டாவாக இருக்குமா செட் எல்லாம்? அந்த டைம் எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆக்சுவலி என்னோட போர்ஷன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன்ஸ் தான். ஸோ ஓகே, ஸோ அங்கே யாரும் காமெடி பண்ணலை, அதனால் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் உங்களோட கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும். தேங்க்யூ, ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. அப்போ நம்ம மூவி தேசங்கராஜ் 2 ஜூலை 11th ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இன்னொரு ஹீரோயின் ஹர்ஷிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் ஹர்ஷிதா ஆன் டு தி ஸ்டேஜ். பாத்ரூம் போகிற